ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடி கிசில் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி வந்து வசமாக மாட்டிடுவாங்க தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை. ஆனால் எண்டு முடி பார்த்துருங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எண்டு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிட்டாங்க. வேணா வித்யா விசாரிக்கோன்னே நான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், இவளை பற்றி அந்த விஷயம் தெரியாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வரவும் பார்த்தீங்கன்னா நான் அவங்க வீட்டில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை போயிருமேன்னு சொல்லி ஒரு பயத்தில் தான் நான் சொல்லாமல் இருந்தேன் இத்தனால. ஆனால் இவ வந்து ரொம்பையும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவளை விட்டு விலகிட்டேன். விலகதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினின்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுலாம் போய் நான் துரோகத்தில் நம்பிக்கை துரோகன்றதே வந்து ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரோஹினி வந்து ஒரு பச்சை பொய் வந்து பேசுகிறாங்க. பேசணுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் போய் முருகனை கூப்பிடுங்க, முருகன்கிட்ட கேட்டால் எல்லா விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னா முருகனுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ கோர்ட்டில் வாதாடுறவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க மாட்டுறாங்க நம்ம ரோஹினி. அவங்கள கூப்பிடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெளிவான ஒரு விஷயமே தெரியும் அப்படின்னு நம்ம முருகனை கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்கிங்க, உண்மையை மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து அனுப்பிவிட்றாங்க முருகனை. சரின்னு சொல்லிட்டு முருகனை வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து முத்துக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு, உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ண வச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலும் கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு முத்து தான் எல்லாமே பண்ணி வச்சாங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களே முருகா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுக்காக என்ன வேணால் செய்வேன், உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. உயிரை கேட்டால் கூட எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. இப்போ அவங்களுக்காக நீங்கள் பொய் சொல்லுவீங்க தானே? ஆமாம், அவங்களுக்காக பொய் கூட நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லை, அவங்களுக்காக பொய் கூட இவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வந்து பொய் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே வந்து பிளேட்டை வந்து திருப்பிடுறாங்க நம்ம ரோஹினி. ஐயோ அப்பா, என்ன தான் இப்படி எப்படி தான் இப்படி பச்சை பொய்யா சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. சொன்னி என்னென்ன திட்டத்தெல்லாம் வச்சிருக்காள் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி அந்த கறிக்கடைக்காரர் அவரையும் கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நானும் போய் அவங்க வீட்டில் வந்து நடிக்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும், எதனால் நடிக்க போனீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ரோஹினி வந்து கூப்பிட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் வந்து பணக்கார மாமா மாதிரி நடிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் நடிக்கிறாங்க. நடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வாங்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ரோஹினி. பேமெண்ட்லாம் வாங்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஏதோ வந்து சீரியலுக்கோ எதுக்கோ நடிக்க தான் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏதோ நடிக்க ட்ரையல் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்த மாதிரி பார்த்து எனக்கு பணம்லாம் கொடுக்கல, சும்மா அட்வான்ஸ் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினச்சி தான் நான் பணத்தையே வாங்கினேன் அப்படின்றாங்க. இப்போ வந்து பொய் சொல்கிறத கூட அவங்க வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்விஸ்ட் வைக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ஃபோன்லேருந்தே 10,000 அனுப்பிவிட்ருக்காங்க. அந்த 10,000 பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ்லேருந்து அனுப்பிவிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜுக்கு ரொம்ப ஷாக்கிங்கிறது, நான் இப்போ ஏன் செல்லேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜட்ஜு இருக்காங்க, இதான உங்கள் ஐடி, இதான உங்கள் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இது என்னோட ஃபோன் தான், என்னோட ஐடி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் இதில் தான் 10,000 அக்கௌண்ட்டில் போயிருக்கு. ஏன் அவங்க வந்து ஒரே கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களே கூட அனுப்பிவிட்டு இவங்க அனுப்பினதா வந்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் வாதாடுறவங்க சொல்கிறாங்க, முத்து சைடில் பேசுகிறவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீரியல் ஃபுல்லாமே தான் நடக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, போய்ட்டா.